கடந்த காலங்கள்ல இடதுசாரி அரசினுடைய தீவிரமாக செயல்பட்டது பாமக அப்படிதான் இருந்தது அப்படின்னு திரும்ப அவர்கள் நினைவு கூறுகிற போது இப்போ அது திரும்பி அது மலர்வதற்கான வாய்ப்புகளே கிடையாதா? அது வலதுசாரிகளின் கைகளில் போய்விட்டதுன்னு திருமாவளவன் சொல்றாருல. இடதுசாரிகளால் உருவாக்கப்பட்ட அந்த இடதுசாரி மனநிலை கொண்டவர்கள் பெரியாரிஸ்டுகள் முற்போக்காளர்களால் உருவாக்கப்பட்ட பாமக என்கிற அரசியல் கட்சி முழுக்க முழுக்க வலதுசாரிகளின் கையில போய்விட்டது. தாமரை மலர்ந்து என் வீட்டுக்கு முன்னாடி பாரத் மாதாக்கு ஜெயன் கத்துறாங்கன்னு சொல்லி ராமதாஸ் சொல்றாரா இல்லையா? அழிந்து விடக்கூடாதுன்ற அக்கறை தானே திருமாக்கு. யாருக்கு? பாமக அழிந்து விடக்கூடாது. திருமாவளவன் எந்த ஜனநாயக சக்திகளையுமே தனி மனித வெறுப்பை கக்கக்கூடிய, விஷத்தை கக்கக்கூடிய, வன்மத்தை பேசக்கூடிய அரசியல்வாதி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போராட்ட அமைப்புகளும் முதல்ல ஒரு போராட வேண்டும் என்று முடிவெடுத்தால் திருமாவளவனுக்கு தான் முதல் அழைப்பு கொடுப்பாங்க. வெறும் 50 பேர் 150 பேர் அதிகபட்சம் 500 பேரை திரட்டுகிற சிறிய அமைப்புகள் கூட வள்ளுவர் கோட்டத்திற்கு பின்பு ஒரு போராட்டம் நடக்குதுன்னா திருமாவளவன் தலைமை இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் நடக்காது. நேற்று கூட முருகன் மாநாட்டுக்கான அதன் வழியாக ஒரு மதவெறியை பரப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள். மதுரையை அயோத்தியாக மாற்றுவேன் என்று கூக்குரலிடக்கூடிய மதவெறி சக்திகளிடமிருந்து மதுரை மண்ணை, தமிழ்நாட்டினுடைய நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற போராட்டத்தின் முதல் ஆளாக திருமாவளவன் இருக்கிறார். திருமாவளவனுக்கு தேர்தல் அரசியல் என்பது ஒரு பொருட்டே அல்ல. அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு போராட்ட முகமாக இருக்கிறார். போராட்ட அரசியலினுடைய ஒரு அடையாளமாக அவர் தொடர்ந்து இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, வன்னிய இளைஞர்கள் எனக்கு எதிரில். அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஒரு அமைப்பு தவறாக பயன்படுத்தி விட்டது இந்த நாடக காதல் என்கிற பேரால. எங்கு யாரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டாலும் அதற்கு திருமாவளவன் தான் காரணம் என்று பழி சாட்டுவதன் மூலமாக ஒரு வன்மத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர எனக்கு வன்னிய சமூகம் எதிரி கிடையாது. ஒரு அமைப்பு சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல சாதி ரீதியான முரண்களை கூறுதிட்டுகிற வேலையை பாமக செய்து விட்டது. அந்த வரலாற்று பிழையை நம்ம ஏற்க முடியாது. அதனால பாமக இருக்கிற அணியில இருக்க மாட்டேன். அதே மாதிரி மதவாத ரீதியான பிரிவினைகளை தூண்டுகிற பிளவு அரசியலை, வெறுப்பு அரசியலை விதைக்கிற பாஜகவோடு இருக்க மாட்டேன். அவரது கொள்கை பிரகடனம் தெளிவா இருக்கு.